மக்கள் கிட்ட மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதும் சரி, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதும் சரி, அதில் அனுபவம் மிக்கவன் நான். ஆனால் 2019 என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செஞ்சேன். அது 10 வருஷத்துலேயே ஏன் ராஜினாமா செஞ்சேன்ற ஒரு காரணமும் இருக்கு. அதே காரணத்துக்கு தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஓட்டு கேட்கவும் வந்திருக்கேன். அது என்ன காரணம் என்றால், நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். என் தந்தை முதல் முறையாக எங்க குடும்பத்திலே படித்தவர் அவர் மட்டும்தான். அதனால அவரு எங்களை படிக்க வச்சாரு. ஆனாலும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, அரசாங்கத்துடைய ஒரு சமூக நீதி போக்கின் மூலமாக தான். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி செயல்பாடுகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியின் சமூக நீதி சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைத்து படித்து இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிற அளவுக்கு எங்களுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். ஆனா அதே வாய்ப்பு இனிமே என்னுடைய அடுத்த சந்ததியினருக்கு கிடைக்குமான்னு கேட்டா அது கிடைக்காது. ஏன்னா மத்தியில் இன்று காங்கிரஸ் இல்லை, மத்தியில் இன்று பாஜக எனப்படும் ஒரு ஆதிக்க சக்தி இருக்கு. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடாத ஒரு கும்பல். அதாவது அத்தனை மக்களும் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடும் போது ஒரு கும்பல் மட்டும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத இருந்தது. காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு சமத்துவமான இந்தியா பிடிக்கல. ஏன்னா சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சமம் ஆயிடுவோம்ல. ஒருவேளை எல்லாருமே சமமாயிட்டா அவங்க மேல இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடு. அப்படிப்பட்ட இயக்கம் ஒன்று இன்னைக்கு இந்தியாவின் ஆட்சி பொறுப்பில் இருப்பது நமக்கு எல்லாம் ஒரு மிக கேவலம். ஆக்சுவலா தமிழ்நாடு மட்டும்தான் இதுல இருந்து விதிவிலக்கு. ஆனால் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு எப்படி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, சகோதரனுக்கு சண்டை முட்டி விடுறது, தெருக்குள்ள சண்டை முட்டி விடுறது, சாதிக்குள்ள சண்டை முட்டி விடுறது, இந்த மாதிரி நாரத வேலை பார்த்து மட்டுமே இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. சரி, வந்துட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உண்மையான எதிரிகள் யாருன்னு கேட்டா, இங்க நின்றுட்டு இருக்க நம்ம தான் அவங்க எதிரி. ஏன்னா 50 வருஷத்துல நம்ம தான் படிச்சு கொஞ்சம் மேல வந்துட்டோம். அதனால அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும். இந்த சமத்துவம் இதெல்லாம் யாரும் பேசக்கூடாது. இனிமே உரிமைகள் இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட கும்பலுக்கு கீழே தான் வேலை செய்யணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்கு நாம் வழிவகுத்து அவங்களை இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் உட்கார வச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியது. அதனால இந்த தேர்தலை யாரும் கூட அரசியல் தேர்தலாக பார்க்க வேண்டாம். இது உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்து பிரச்சனை. அதனால நீங்க இந்த களத்துல சொந்தமா நிக்கணும். இந்த அரசியல் தேர்தலில் நீங்க உங்க பங்கை அளிக்கணும். இரண்டாவது, காங்கிரஸ் கட்சியிலிருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? காங்கிரஸ் ஒரு மக்கள் இயக்கம், ஒரு மக்களுக்கான இயக்கம். அதனால எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து அவர் இப்ப உங்களுக்கு 5 வாக்குறுதிகளை தராரு. அந்த 5 வாக்குறுதிகள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். முதல் வாக்குறுதி, எல்லா பெண்களுக்கும் வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாய், உங்களுடைய எல்லா பெண்களுக்கும், ஏழை குடும்பத்தின் குடும்ப தலைவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் ஊக்கத்தொகையாக கொடுக்கும். நீங்க எல்லாம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் அதுல பயனடைச்சிருக்கீங்க. தமிழகத்துல 1000 ரூபாய் திட்டம் என்பது உரிமை தொகை திட்டம் இருக்கு. இதே போல மத்தியில் அரசாங்கம் வந்தால் 1 லட்சம் ரூபாய் வரை ஒரு வருஷத்துக்கு பெண்களுக்கு வழங்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் எத்தனை பேர் உபயோகப்படுத்துறீங்க? எல்லாரும் போறீங்களா? இந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாத்துறதுக்கு எல்லா விதமும். அதே 250 ரூபாய் 400 ரூபாயாக மாறுவதற்கு காங்கிரஸ் உத்தரவாதம் தருகிறது. இது இல்லாம எல்லாருக்கும் மருத்துவ செலவு பெரிய செலவு. யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கிற அளவுக்கு யாருக்கும் கெப்பாசிட்டி இல்லை. 25 லட்சம் ரூபாய் வரை எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இன்சூரன்ஸ் பாலிசி 25 லட்சம் ரூபாய் வரை ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரசாங்கம் கவர் பண்ணுன்ற உத்தரவாதத்தை காங்கிரஸ் கட்சி வழங்குகிறது. இது இல்லாம விவசாயிகளுக்கான சட்டம், இளைஞர்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் திட்டம், இது எல்லாம் காங்கிரஸ் கட்சி வழங்கும். இதனால் நீங்கள் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்து கை சின்னத்துக்கு ஓட்டளிக்க வேண்டும். என்னிடமிருந்து ஒரு உத்தரவாதம், நான் இந்த மண்ணின் மைந்தன், உங்களுடன் என்றும் பயணிப்பேன், உங்களில் ஒருவனாகவே பயணிப்பேன்.
மக்களின் பிரச்சனைகளை நிக்கிறது தான் அரசியல் நான் நினைக்கிறேன். அதனால என்னால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுதோ இல்லையோ, உங்க பிரச்சனையில உங்க கூட நான் நிப்பேன்ற வாக்குறுதியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.